அவை குறிப்பில் இருந்து எதனை வேண்டுமானாலும் நீக்கலாம், உண்மையை மறைக்க முடியாது என்று ராகுல் காந்தி கூறினார். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த 27ஆம் தேதி உரை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் மக்களவையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அவை குறிப்பு நீக்கம் குறித்து ராகுல் காந்தியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் அளித்த ராகுல் காந்தி, எனது பேச்சில் எதை வேண்டுமானாலும் நீக்கட்டும், ஆனால் நான் பேசியது உண்மைதான். மோடியின் உலகத்தில் உண்மைக்கு இடமில்லை என காட்டமாக பேசினார். இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது என்பதற்காக அரசை வினாத்தாளை கசிய விடுகிறது என்று மக்களவையில் அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க அரசு தயாராக இல்லாததால் அரசை வினாத்தாளை கசிய விடுகிறது என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், EVM இயந்திரம் குறித்து பிரச்சனை இன்னும் முடிந்துவிடவில்லை என்று பேசினார். மங்களகிரியில் தந்தையை இழந்த சிறுவர்களின் கல்விச் செலவை தாம் ஏற்றுக்கொள்வதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகையாக ரூபாய் 4000 உயர்த்தி வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்திருந்தார். இந்நிலையில் குண்டூர் மாவட்டம் மங்களகிரி பகுதியில் ஒரே வீட்டில் முதியவரும் அவருடைய விதவை மகளும் வசித்து வந்தனர். அவரது வீட்டுக்கு சென்ற சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார். அப்போது அவர்கள் குடிசை வீட்டில் வசித்து வந்ததாகவும், ஏழ்மை காரணமாக வீடு கட்ட முடியவில்லை என்றும், எனவே வீடு கட்டி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். உடனே கோரிக்கையை ஏற்ற சந்திரபாபு நாயுடு 3.8 சென்ட் நிலத்தில் வீடு கட்டி தரப்படும் என உறுதியளித்தார். மேலும் தந்தையை இழந்த சிறுவர்களின் கல்விச் செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என தெரிவித்தார். ராகுல் காந்திக்கு கடவுள் ஞானத்தை தரட்டும் என்று உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த விவாதத்தின் போது ராகுல் காந்தி பேசியது குறித்து உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் வன்முறையாளர்கள் என்று ராகுல் காந்தி அழைத்த விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. எப்போதும் இந்து சமூகத்தை அவமதிப்பில் அவர் பெருமிதம் கொள்கிறார் என்று விமர்சித்து பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.